வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போகலாம். பொதுவா நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறன் அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியப்படுவோம் இல்லையா? ஆனா அது வெறும் வீடுகளையும் கட்டிடங்களையும் தாண்டி நம்ம மனித உறவுகளை கூட எவ்வளவு நுணுக்கமா கட்ட வச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் கட்டமைப்புகள் அப்படிங்கிற இந்த தேடலோட அடிப்படை. இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதல்ல தமிழர் கட்டிடக்கலையோட அடித்தளம், ரெண்டாவது வாஸ்துவுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச கணிதம், மூணாவது மூங்கில் மரத்துல இருக்கிற கலைநயம், நாலாவது நம்ம பண்டைய இதிகாசங்கள், அப்புறம் கடைசியா ரொம்பவே புனிதமான திருமண சடங்குகள். ஸோ ஒரு பழங்கால இன்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு ரொம்ப நெருக்கமான மனித உறவுகள் வரைக்கும் நம்ம பயணம் இருக்க போகுது. சரி, முதல்ல தமிழர் கட்டிடக்கலையோட அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இயற்கையோடும் காலத்தோடும் நம்ம முன்னோர்கள் எப்படி கட்டிடங்களை உருவாக்குனாங்கன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்ம பழங்கால கட்டுமான பொருட்களை யோசிச்சு பாருங்களேன். களிமண், சுடுமண், மரம், மூங்கில் இதெல்லாம் முழுசா இயற்கையோட இணைஞ்ச விஷயங்கள். வெயில் காலத்துல நல்லா குளிர்ச்சியாவும் குளிர்காலத்துல கதகதப்பாவும் இருக்கக்கூடிய தன்மைய கொண்டது. ஆனா இப்போ நாம முழுக்க முழுக்க கான்கிரீட், இரும்பு, கண்ணாடின்னு மாறிட்டோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிக ஆயுட்காலம் கொண்ட பொருட்கள் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு மாசு நிறைஞ்ச இன்றைய காலகட்டத்துல அந்த பழங்காலத்தோட எக்கோ ஃப்ரெண்ட்லி முறைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டியிருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பழங்கால தமிழர் கட்டடக்கலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற செழுமையான அறிவியல் பூர்வமான இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான். காலந்தோறும் தமிழில் அறிவியல் அப்படின்னு இன்னைக்கு நடக்கிற நவீன ஆய்வரங்கங்கள் கூட அந்த காலத்து தொழில்நுட்பம் எவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போவோம். வாஸ்துவின் பிரபஞ்ச கணிதம். எண்களை வச்சு எப்படி மனிதர்களோட விதியை நிர்ணயிச்சாங்கன்னு பார்க்கலாம். மனையடி சாஸ்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுமா ஒரு அறையை அளவிடுறது அப்படிங்கிறது வெறும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு அறை 8 அடி அளவா இருந்தா அது பெரும் செல்வத்தை கொண்டு வரும்னு நம்புனாங்க. அதே அறை 13 அடியா இருந்தா அது தீர்க்க முடியாத நோய்களை கொண்டு வரும்னு, அதுவே 15 அடியா இருந்தா வீட்ல மரணத்தையே வரவழைக்கும்னு நம்பப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண எண்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையே எப்படி தீர்மானிக்குதுன்னு. இந்த மாதிரி மோசமான விளைவுகளை தவிர்க்கிறதுக்காக தான் பண்டைய கால சிற்பிகளும் கட்டுனர்களும் ஆயாதி கணக்கீடுகளை பயன்படுத்தினாங்க. இதுல 6 முக்கியமான சூத்திரங்கள் இருக்கு. ஆயா, வியயா, யோனி, ரக்ஷா, வாரம், அப்புறம் திதி. இதெல்லாம் ஏதோ சாதாரண கணக்கு கிடையாதுங்க. ஒளி மற்றும் ஒளியோட அலைநீளங்களை, அதாவது வேவ்லென்த்தை அடிப்படையா வச்சு ஒரு வீட்டை இந்த பிரபஞ்சத்தோடையே ஒத்திசைக்க வைக்கிற ரொம்பவே ஆழமான மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் இது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு கட்டிடத்துக்கு எப்படிங்க வருமானமும் செலவும் இருக்க முடியும் அப்படின்னு. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டிடத்துல இருக்கிற எனர்ஜியோட ஆயா, அதாவது வருமானம், எப்பொழுதும் அதோட வியா, அதாவது செலவை விட அதிகமா இருக்கணும். இதுக்காகவே பல அறைகளை அதோட அகலத்தை விட 1.5 மடங்கு நீளமா வடிவமைச்சாங்க. இது வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க, வீட்ல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து சேமிக்கிற ஒரு சூப்பரான கட்டமைப்பு. இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்போட மையத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பிரம்மஸ்தானம். 9க்கு 9 அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல கட்டப்படுற வீடோட எனர்ஜி சென்டர் இதுதான். சொல்லப்போனா இது ஒரு அணுவோட உட்கரு மாதிரி செயல்படும். அந்த கட்டிடத்தோட ஒட்டுமொத்த வைப்ரேஷனும் இங்கேதான் உருவாகி அங்க வாழ்ற மக்களோட உணர்வுகளோடு கலந்து எதிரொலிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வீட்டோட இதயமே இந்த பிரம்மஸ்தானம் தாங்க. சரி, இப்ப நாம 3வது பகுதிக்கு வருவோம். மூங்கில் கலைநயம், ஒரு வாழ்வாதாரத்தோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மூங்கில் அப்படிங்கிறது சாதாரணமா காட்டுல வளர்ற ஒரு மரம் மட்டும் கிடையாது. வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பிரம்மாண்டமான தொங்கு பாலங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல வீடு கட்ட பயன்படுத்துற சாரக்கட்டுகள் வரைக்கும் மூங்கில் பயன்படுது. அது மட்டுமா, தானியம் புடைக்கிற முறத்துல இருந்து வீடுகளுக்கு பயன்படுத்துற மில்லிய 6 அப்படிங்கிற மூங்கில் திரைகள் வரைக்கும் நம்ம ஊர் கைவணிகர்கள் இதை எவ்வளோ புத்திசாலித்தனமா அழகாக மாத்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில மூங்கில் எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெளிவா புரியும். அடுத்ததா 4வது பகுதி, பண்டைய இதிகாசங்கள். வார்த்தைகளை வச்சே எப்படி உலகங்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான பகுதி இது. ஒரு காலத்துல நடந்த விஷயங்களை அப்படியே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி தான் இலக்கியமும் செயல்படுது. 1967ஆம் வருஷம் சாண்டில்யன் எழுதின ரொம்பவும் ஃபேமஸான சரித்திர நாவல் கடல்புறாவை எடுத்துக்குவோம். தளபதி கருணாகர தொண்டைமானோட வீரக்கதையை சொல்ற இந்த நாவல் நம்மள அப்படியே அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போய் பழங்கால சோழர்களோட கடற்படை கப்பல்களுக்குள்ளே நிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். உண்மையிலே வார்த்தைகளால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு இதுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க.
19 வயசான பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தன்னோட மதுரை மாநகர ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்கறான். காதலன் கிட்ட முத்தம் வாங்கின கன்னி பண்ணோட கண்ணா மாதிரி வானம் அப்படியே சிவந்து கிடக்கு. வைகை நதி முழுக்க பூக்களை சுமந்து மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து வர்ற வேத மந்திரங்கள் காத்துல அப்படியே தவழ்ந்து வருது. மூங்கில் கோட்டை அப்படிங்கிற ஒளிப்புத்தகத்துல வர்ற இந்த வர்ணனையை கேட்கும்போதே பல நூறு வருஷங்களுக்கு முந்தைய மதுரையோட செதுக்கப்பட்ட கட்டமைப்பு அப்படியே நம்ம கண்முன்னாடி வந்து போகுதில்ல. அண்ட் ஃபைனலி நம்ம 5வது பகுதிக்கு வந்துட்டோம். புனிதமான திருமண சடங்குகள் ஒரு சமூகத்தை இது எப்படி வடிவமைக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம தமிழ் திருமணங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன சடங்குக்கு பின்னாடியும் எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் நடக்கும். உறுதியா இருக்கணும் அப்படிங்கறத குறிக்கிற வகையில ஒரு மூங்கில் கம்பு நட்டு பந்தகால் முகூர்த்தம் பண்ணுவாங்க. அப்புறம் மூதாதையர்களோட ஆசீர்வாதம் வாங்குற சுமங்கலி பிரார்த்தனை. அதுக்கப்புறம் ஒரு தந்தை தன்னோட முழு பொறுப்பையிலும் மாப்பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிற கன்னிகா தானம், கல்யாணத்தோட ரொம்ப முக்கியமான நிகழ்வான மாங்கல்ய தாரணம், அப்புறம் இறுதியா சப்தபதின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு சீரான முன்னேற்றத்தை ரொம்ப அழகா விளக்குது. இதுல இந்த சப்தபதி அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. புனித நெருப்பை சுத்தி தம்பதிகள் 7 அடி எடுத்து வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு அடியும் சாதாரண அடி கிடையாது. பரஸ்பர மரியாதை, 2 பேரும் சேர்ந்து சுமக்க வேண்டிய பொறுப்புகள், அப்புறம் வாழ்நாள் முழுவதுமான ஒரு ஆழமான நட்பு, இது எல்லாத்துக்குமான ஒரு வாக்குறுதி தான் அது. இங்க உச்சரிக்கப்படுற ஒவ்வொரு மந்திரமும் செய்யப்படுற ஒவ்வொரு செயலும் ரொம்பவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க். இது அந்த தம்பதியா உணர்வுபூர்வமாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, அவங்களோட புது வாழ்க்கைக்கு பெர்ஃபெக்ட்டா தயார்படுத்துது. சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம முன்னோர்களோட அந்த அபாரமான அறிவுத்திறன், வீடுகள், அன்றாட பொருள்கள், மனித உறவுகள்னு எல்லாத்தையுமே இவ்வளவு உன்னிப்பா, இவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்கு அப்படின்னா, ரொம்பவே மாடர்னா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில நாம எதை கட்டமைக்க மறந்துட்டோம்? பழங்கால கற்கள், கணிதம், கலை, தமிழ் கலாச்சாரத்தோட வரலாறுன்னு இது எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கை முறையில நாம எதையோ மிஸ் பண்றாமோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? இதை பத்தி கண்டிப்பா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.